பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத் வ இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னத ஃபக்கத் ஃபாஸ் வ மல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர். அன்பிற்கும் மிகுந்த மதிப்பிற்கும் உரிய தஸ்கியாவின் நேயர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சூரா ஆல இம்ரானில் 185வது வசனத்தில் குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். வ இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, உங்களுடைய கூலிகளை கியாமத்து நாளில் நீங்கள் நிறைவாக வழங்கப்படுவீர்கள். ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னத ஃபக்கத் ஃபாஸ், யார் நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்திற்குள் நுழைவிக்கப்பட்டானோ ஃபக்கத் ஃபாஸ, அவன் திட்டமாக வெற்றி பெற்று விட்டான். ஒமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மத்தாவுல் குரூர், இந்த உலக வாழ்க்கை என்பது ஏமாற்றுதலை அன்றி வேறில்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக எடுத்துரைக்கிறான். இந்த வசனத்தின் மூலமாக இந்த உலக மக்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் எதெல்லாம் தோன்றியிருக்கிறதோ, எந்தெந்த பொருட்களுக்கெல்லாம் ஆரம்பம் என்ற ஒரு ஸ்டேஜ் இருக்கிறதோ, அந்த எல்லா பொருளுமே ஒரு காலத்தில் அழிந்தே தீரும். இந்த கருத்தின் பிரகாரம் அல்லாஹ்வை தவிர்த்து உலகத்தில் தோன்றியிருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும், அது மனிதனாக இருந்தாலும் சரி, ஜீவராசிகளாக இருந்தாலும் சரி, மலக்குகளாக இருந்தாலும் சரி, ஜின்களாக இருந்தாலும் சரி, எல்லோரும் ஒரு நாள் அழிந்தே தீர்வோம் என்ற அந்த கருத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு ஜீவனும் அழிந்தே தீரும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வசனத்தை சொல்வதற்குண்டான ஒரு காரணம் இருக்கிறது, ஒரு பின்னணி இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், இதற்கு முன்னால் உள்ள வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதலாக சில வார்த்தைகளை சொல்கிறான். அது என்னவென்று சொன்னால், மக்காவில் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் அல்லாஹுடைய தூதருடைய கூற்றை, அவர்களுடைய தாவாவை அப்பொழுது வாழ்ந்த மக்காவில் வாழ்ந்த முஷ்ரிக்குகள் ஏற்க மறுத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய தோழர்களையும் துன்புறுத்தினார்கள், கடுமையான வேதனைகளுக்கு ஆட்படுத்தினார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய தூதருக்கு ஆறுதலாக இதற்கு முன்னால் உள்ள வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், ஃபைன் கத்தபூக்க, தூதரே, இந்த மக்கள் உம்மை பொய்ப்படுத்தினால் ஃபகத் குத்திப ருசுலும் மின் கபலிக், உங்களுக்கு முன்னால் உள்ள எத்தனையோ இறை தூதர்களை இவர்கள் பொய்ப்படுத்தியிருக்கிறார்கள். ஜாஊ பில் பையினாத், அவர்களெல்லாம் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்த பிறகும் கூட அவர்களை பொய்ப்படுத்தியிருக்கிறார்கள் என்று தன்னுடைய தூதருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆறுதலான சில வார்த்தைகளை கூறுகிறான். அப்போ உங்களை பொய்ப்படுத்துதல் என்பது இது புதிதாக உலகத்தில் நடைபெறக்கூடிய ஒரு காரியம் அல்ல. உங்களுக்கு முன்னால் யாரெல்லாம் இந்த சத்திய கொள்கையை சொன்னார்களோ, யாரெல்லாம் இந்த ஏகத்துவத்தை மக்களுக்கு மத்தியிலே சொன்னார்களோ, அப்படிப்பட்ட எல்லா இறை தூதர்களும் பொய்ப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். எல்லா இறை தூதர்களுக்கு எதிராக அந்த சமுதாய மக்கள் சதி செய்திருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு, இதனால் நீங்கள் நொந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, மனமொடிந்து போக வேண்டிய தேவையில்லை. நிச்சயமாக இவர்களெல்லாம் ஒரு நாள் அழிந்து போவார்கள். அழிந்து போன பிறகு, மரணத்தை சுவைத்த பிறகு, கியாமத்துடைய தினத்தில் இவர்களுக்கெல்லாம் அவர்கள் செய்த காரியங்களுக்கு ஏற்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக நிறைவான கூலியை தருவான். எவர்கள் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது நன்மையான காரியங்களை செய்து நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்திற்குள் நுழைவிக்கப்பட்டு விட்டார்களோ, அவர்கள்தான் வெற்றிக்குரியவர்கள். இந்த உலக வாழ்க்கை என்பது இது ஏமாற்று வாழ்க்கை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய தூதருக்கும், அந்த தூதரை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய, அந்த தூதரை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக வேண்டி துன்புறுத்தப்பட்டு கொண்டிருந்த அந்த நபி தோழர்களுக்கும் தோழியர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் ஆறுதலாக தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறான். அன்பிற்கினிய சகோதரர்களே, இந்த வசனம் உலகத்தில் உள்ள அனைத்து மூமின்களுக்கும் என்ன சொல்கிறது என்று சொன்னால், இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியில் நாம் சொல்லும் பொழுது, ஏகத்துவத்தை மக்களுக்கு மத்தியிலே சொல்லும் பொழுது எல்லோரும் உடனே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், எல்லோரும் அங்கீகரித்து விட மாட்டார்கள். அதனால் நாம் மனம் நொடிந்து போய்விடக்கூடாது. அவர்கள் நமக்கு தரக்கூடிய துன்பத்தை பார்த்து இவர்களுக்கு இதற்குண்டான கூலி கிடைக்காமல் போய்விடுமோ என்று நாம் எண்ணிவிடவும் கூடாது. யார் நமக்கு ஆதரவாக அனுகூலமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக மறுமையில் வெற்றி உண்டு. யார் இஸ்லாத்திற்கு பாதகமாக செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக தோல்வி உண்டு. இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை பார்த்து யாரும் மதிமயங்கி விட வேண்டாம். இது ஏமாற்று வாழ்க்கை என்பதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கியாமத்து நாள் வரை வரக்கூடிய இந்த மார்க்கத்திற்காக வேண்டி பாடுபடக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் ரப்புல் ஆலமீன் தெரியப்படுத்துகிறான். அன்பிற்கினிய சகோதரர்களே,
அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அஹப்ப ஐ யுஸஹ்ஸஹ அனின் நார், எவர் ஒருவர் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு வயதுகுல அல் ஜன்னத்தை, சுவனத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ, ஃபல் துதிருக்குஹு மணியத்துஹு வஹுவ யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், அவர் அல்லாஹ்வை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் விசுவாசம் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அவரிடத்தில் அவருக்குரிய மரணம் வரட்டும். வயத்தி இலன்னாசி மா யுஹிப்பு ஐயுதா இலைஹி, மக்களிடத்திலே நீங்கள் அவர்கள் எப்படி விரும்புவார்களோ அந்த அடிப்படையில் செல்லுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மக்களை நாம் சந்திக்கும் பொழுது நம்மிடத்தில் மற்றவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்புவோமோ அதே போல ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் அவர்கள் தங்களிடத்தில் நாம் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புவார்கள். அவர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் நடந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு ஒரு அழகான அற்புதமான ஒரு வழிகாட்டலை தந்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமில் 6516வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைக்கத்தான் போகிறது. ஆனால் அந்த மரணத்தை சுவைக்கக்கூடிய அந்த நேரத்தில் நான் ஒரு முஃமினாக ஒரு முஸ்லீமாக மரணிக்க வேண்டும். முஃமினாக முஸ்லீமாக அல்லாஹ்வை கொண்டு மறுமை நாளை கொண்டு விசுவாசம் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மரணித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அவனுக்கு வெற்றி உண்டு என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் ஈமானை விட்டும் மனிதர்கள் பின்னோக்குவதற்கு, மறுமையை விட்டும் பின்னோக்குவதற்கு அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால் உலகத்தினுடைய மோகங்கள் தான். உலகத்தில் காணப்படுகின்ற இன்பங்கள் தான் அதற்கு முக்கியமான காரணம். அந்த இன்பங்கள் உலகத்தினுடைய சுகங்கள் என்பது மறுமையோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எவ்வளவு அற்பமானது, எவ்வளவு கேவலமானது என்பதற்கு உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது இன்னொரு ஹதீஸிலே குறிப்பிட்டார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். இன்ன மௌதிஅ ஸௌத்தின் ஃபில் ஜன்னதி லகைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா, சொர்க்கத்திலே ஒரு சாட்டை வைக்கக்கூடிய அளவிற்கு இடம் கிடைப்பது என்பது இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சொத்துக்களையும் விட உங்களுக்கு மிகச்சிறந்தது. நீங்கள் விரும்பினால் ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வஉத்கிலல் ஜன்னத ஃபக்கத் ஃபாஸ் வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மத்தாஉல் குரூர் என்ற இந்த வசனத்தை ஓதிக்கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ சொர்க்கத்தினுடைய இன்பம் எவ்வளவு மகத்தானது என்று சொன்னால், அந்த சொர்க்கத்திலே நாம் ஒரு சாட்டை வைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு இடம் நமக்கு கிடைப்பது என்பது இந்த உலகம் முழுவதும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் முழுவதும் நமக்கு கிடைப்பதை விட மிகச்சிறந்தது என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் திருமிதியிலே 2939வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த உலகத்தினுடைய மோகங்களை அடிப்படையாக வைத்து மறுமையை நாம் இழந்துவிடக்கூடாது. இது எல்லாமே நம்முடைய மரணம் எப்பொழுது நம்மிடத்தில் வருகிறதோ அப்பொழுதே நம்மை விட்டு விடைபெற்று சென்றுவிடும். மரணத்திலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. இதையெல்லாம் கவனத்தில் வைத்து நாம் செயல்பட வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா அன்-நிசாவில் இன்னொரு இடத்தில் சொல்லும் பொழுது, ஐனமா தக்கூனு யுதுரிக்குமுல் மௌத் வலவு குன்னு ஃபி புரூஜி முஷையதா, நீங்கள் வலிமையான மாடிகைகளில் நீங்கள் இருந்தாலும் கூட மரணம் உங்களை சந்தித்தே தீரும், உங்களை அடைந்தே தீரும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லித் தருகிறான். எனவே மரணம் நம்மை சந்திப்பது என்பது நிச்சயமாக உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயம். அரசனாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும், வெள்ளையனாக இருந்தாலும் கருப்பனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, மரணத்தின் பிடியிலிருந்து தப்பவே முடியாது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக நமக்கு தெரியப்படுத்துகிறான். எனவே மரணத்திலிருந்து தப்ப முடியாது என்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு நாம் வந்த பிறகு அந்த மரணத்தை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்றால் ஈமானோடு, இறை நம்பிக்கையோடு நாம் எதிர்கொள்ள வேண்டும். எனவே தான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், லக்கீனு மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ், யார் மரணத்தினுடைய தருவாயில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிக் கொடுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். முஸ்லிமில் 1524வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய முத்தாய்ப்பான கருத்து என்னவென்று சொன்னால், மௌத்திலிருந்து, மரணத்திலிருந்து எவனாலும் தப்ப முடியாது. எனவே அந்த மரணத்தை நாம் சந்திக்கும் பொழுது ஈமானோடு, இறை நம்பிக்கையோடு, முழுமையான மார்க்கத்தினுடைய சிந்தனையோடு சந்திக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு மகத்தான வெற்றி இருக்கிறது. இந்த உலகத்தில் நம்மால் பார்க்கப்படுகின்ற அற்ப சுகங்களுக்காக வேண்டி மறுமையின் சுகத்தை இழந்துவிடக்கூடாது என்ற கருத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் படித்த அந்த வசனத்திலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பொன்மொழிகளிலையும் நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். எனவே முஸ்லீம்களாகிய நாம் அறிவுபூர்வமாக சிந்தித்து குர்ஆனினுடைய, ஹதீஸினுடைய செய்திகளுக்கேற்ப நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வோமாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.